ரவி மோகனுக்கு விஜயகாந்த் பண்ண அட்வைஸ். ச்சே! எப்படிப்பட்ட மனுஷனா இருந்திருக்காரு. எல்லார் மேலயும் அக்கறை தான் அவருக்கு. சினிமாவில இருந்து அரசியலுக்கு போன விஜயகாந்த் அங்க சில துரோகங்கள சந்திச்சாரு. அதன் காரணமா மன உளைச்சலோட சேர்ந்து உடல்நலக் குறைவும் ஏற்பட்டுருச்சு. தொடர்ந்து சிகிச்சை எடுத்து மீண்டுகிட்டு இருந்தாரு. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாரு. இந்த நிலையில அவர் ஹீரோ ரவிமோகனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கக்கூடிய சம்பவம் தெரிய வந்திருக்கு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் பீக்ல இருந்தப்போ திரைத்துறைக்கு வந்த விஜயகாந்த் அவங்களுக்கு கடும் போட்டிய திரைத்துறையில கொடுத்தவரு. சினிமாவுல எப்படி அவங்களுக்கு இணையான செல்வாக்கு பெற்றிருந்தாரோ, அதே மாதிரி அரசியல்ல கருணாநிதி, ஜெயலலிதா ஆக்டிவா இருந்தப்போ உள்ள வந்து அவங்களுக்கும் சொல்லிக் கொள்ளும்படியான அழுத்தத்த கொடுத்தாரு. ஒரு கட்டத்துல தன்னோட அவர இணைச்சுக்கிட்டதுக்கு 2 பேருமே போட்டி போட்டாங்க அப்படிங்கிறத யாராலயுமே மறுக்க முடியாது. அதே மாதிரி விஜய், சூர்யா மாதிரியான இப்போதைய முன்னணி நட்சத்திரங்கள் வெளிச்சம் கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருந்தப்போ, அவங்களோட படங்கள்ல சம்பளமே வாங்காம கேமியோ ரோல் பண்ணி அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்க முக்கிய காரணமா இருந்தாரு. அவங்க மட்டும் இல்லாம ஷியாம் மாதிரியான அடுத்த தலைமுறை நடிகர்கள் இக்கட்டான சூழல்ல இருந்தப்போ கேப்டன் உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள செஞ்சிருக்கக்கூடிய அவருக்கு அரசியல் களம் துரோகத்த தான் பரிசா குடுத்தது. அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவ பகச்சுக்கிட்டதால, கேப்டன் கூட இருந்த எம்.எல்.ஏக்கள தன் பக்கம் இழுத்துக்கிட்டாங்க ஜெயலலிதா. தான் நம்புனவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறத நெனச்சு தீவிரமான மன உளைச்சலுக்கு ஆளானாரு. அதோட சேர்ந்து உடல் நலமும் சரியில்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போய் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாரு. இருந்தாலும் முன்னாடி மாரி அவரோட உடல்நிலை சீரா இல்ல. அதனால அரசியல்ல இருந்து ஒதுங்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. சூழல் இப்படி இருக்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உயிரிழந்துட்டாரு. அவர் உயிரோட இருந்தப்போ அவர கடுமையா விமர்சனம் பண்ணவங்க கூட அவரோட உயிரிழப்ப நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இந்த நிலையில விஜயகாந்த் பத்தி ரவிமோகன் தன்னோட நினைவுகள பகிர்ந்துகிட்டாரு. ரவி குடுத்த ஒரு பேட்டியில விஜயகாந்த நாம ஏன் கேப்டன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு கேப்டன் தான் சாதி, மதம், இனம், மொழி, கலாச்சாரம் அப்படின்னு எதையும் பார்க்காம இருப்பாரு. அப்படிதான் கேப்டன் விஜயகாந்தும். அவர் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை, அன்பு, பாசம் இருக்குது. ஒரு தடவ எங்க 2 பேரோட படத்தோட ஷூட்டிங்கும் ஒரே இடத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போதைக்கு அவர பார்க்கறதுக்காக போயிருந்தேன். போன உடனேயே, "வா ரவி" அப்படின்னு ரொம்ப சாதாரணமா ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இருப்பானோ, அப்படி எனக்கு சேர் போட்டு பக்கத்துல உட்கார வச்சு, என்னோட படங்கள் பத்தியெல்லாம் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம, "பீச்சுக்கு போய் நல்லா கத்து, குரல் நல்லா வரும்" அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு. அவர் சொன்ன மாதிரியே 1 வாரம் பண்ணேன். அவர் மாதிரியான நல்ல குணம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.